அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆடி மாசத்தோட கடைசி செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாம மகா சங்கடகர சதுர்த்தியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள கல்லுப்ப உங்க கையால தொட்டு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும், உங்களை வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டமும் பாடா படுத்தக்கூடிய கடன் பிரச்சனையும் நிச்சயமா தீரும்னே சொல்லலாம். மேஜிக் போல உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனோட அதிதேவதை தான் நம்ம முருகப்பெருமான். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறையும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தி இருக்கு. இது விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம். இந்த நாள்ல விநாயகருக்குரிய வழிபாடுகளை செய்யும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே தீரும். அதுலயும் ஆவணி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்திய நாம விநாயகர் சதுர்த்தியா கொண்டாடுறோம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி திதியை தான் நாம மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றோம். இந்த நாள்ல விநாயகருக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது ஒரு வருஷம் ஃபுல்லா வழிபட்ட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தியும் பரிகாரங்களை பத்தியும் ஏற்கனவே நம்ம சேனல்ல 3 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஒரே ₹1 மட்டும் இருந்தாலே போதும், எப்பேற்பட்ட துன்பமும் கடனும் தீரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல சொல்லிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன். இந்த இலை கிடைச்சாலே போதும், நீங்க பெரும் அதிர்ஷ்டசாலிதான்னு சொல்லி அந்த வீடியோல அற்புதமான ஒரு பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல இன்னைக்கு நைட்டு 9 மணி 9 நிமிடங்களுக்கு இத 9 முறை மட்டும் சொன்னாலே போதும், உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது முழுமையா அடையும். அதே மாதிரி நல்ல ஒரு பணவரவும் உடனடியா ஏற்படும். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதோட இல்லாம மற்ற கஷ்டங்களுக்கான தீர்வையும் இந்த பரிகாரம் நமக்கு கொடுக்கும். அந்த வகையில இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தவறாம இன்னைக்கு செஞ்சு பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சதுர்த்தி திதி இருக்கு. இது அங்காரக சதுர்த்தின்னு சொல்லுவோம். அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதே மாதிரி 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுங்கிறத பத்தி ஏற்கனவே காலையில கொடுத்திருக்கக்கூடிய வீடியோல நான் தெளிவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்ப நான் சொல்ல போற இந்த கல்லுப்பு பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க. கடன் பிரச்சனை இருக்குங்கிறவங்க தவறாம இந்த செவ்வாய் கோரை நேரம், அதாவது நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள செய்யுங்க. எனக்கு மற்ற கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்றவங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குங்கிறவங்க இந்த 8 to 9 மணிய தவறாம பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு அற்புதமான பலனை நிச்சயமா கொடுக்கும்.
இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு கல்லுப்பு தேவைப்படும். நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய தட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த தட்டுல பரப்பி வைக்கிற மாதிரி கல்லுப்பை எடுத்துக்கோங்க. பொதுவா கல்லுப்பு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாம கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அதனால கல்லுப்பை பயன்படுத்தி பரிகாரங்களை செய்யும் போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள், அதாவது கெட்ட சக்திகளும் நீங்கும், நல்ல நேர்மறை ஆற்றலும் நம்மள தேடி வரும். அந்த வகையில கல்லுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை நிச்சயமா கொடுக்கும். கல்லுப்பு மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். சரி, இந்த மாதிரி மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அதுல கல்லுப்பை பரப்பி வச்சுக்கிட்டு அந்த கல்லுப்புக்கு மேல உங்க 2 உள்ளங்கையையும் வச்சுக்கோங்க. உங்க 2 உள்ளங்கையிலையும் கல்லுப்பு நல்லாவே படணும். அந்த கல்லுப்பு ஒரு சில சமயங்கள்ல நம்ம கையை குத்தும். அந்த அளவுக்கு கைய கல்லுப்புக்கு மேல நீங்க வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா அதையும் சொல்லி அந்த கடன் தீர்றதுக்கான வழி கிடைக்கணும்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்டையும் விநாயகர் கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கஷ்டம், இது எல்லாத்தையும் சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், அதாவது நோய்கள் தீர்றதுக்காகவும் நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு வெளியில சொல்ல முடியாத எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே மனசு உருகி சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் கெட்ட சக்திகளையும் நீக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரே ஒரு வார்த்தை, அதாவது ஸ்விட்ச் வேர்டை தான் இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த ஸ்விட்ச் வேர்ட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். கேன்சல், கேன்சல், கேன்சல். இந்த ஸ்விட்ச் வேர்டை பத்தி நிறைய பதிவுகள்ல நாம பார்த்திருக்கோம். நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும் போதும் கஷ்டங்கள் வரும்போதும் இந்த வார்த்தையை நாம பயன்படுத்தும் போது நமக்கு அற்புதமான பலன் உடனடியா கிடைக்கும். அந்த வகையில தட்டுல கல்லுப்பை பரப்பி வச்சுக்கிட்டு அந்த கல்லுப்புக்கு மேல உங்க 2 உள்ளங்கையையும் வச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி இந்த கேன்சல்ங்கிற வார்த்தைய உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்க வேண்டாம். உங்க மனசுக்கே போதும்னு தோணும் அது வரைக்கும் சொல்லுங்க. இதுக்கப்புறமா அந்த கல்லுப்பை உடனடியாவே தண்ணீர்ல கரைச்சிட்டு உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்லயோ அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியிலயோ நீங்க ஊத்தி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். கல்லுப்பை தண்ணீர்ல கரைக்கும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் அந்த கல்லுப்போட கல்லுப்பா தண்ணீர்ல கரைஞ்சு போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டே உங்க கையால அந்த கல்லுப்பை கரைச்சு அந்த தண்ணிய நீங்க கீழே ஊத்தி விட்டுருங்க. நம்பிக்கையோட செய்யற எல்லாருக்குமே அற்புதமான பலனை இந்த பரிகாரம் நிச்சயமா கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.